Hi friends, welcome to Akshay Patram channel. இன்னைக்கு நம்ம ஒரு ஆரோக்கியமான சூப் ரெசிபி பார்க்க போறோம். இந்த சூப்பை குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் குடிக்கலாம். ஆனா ரெகுலரா நீங்க குடிக்கிறதுனால இதோட பலன்கள் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தொப்பை குறைஞ்சு weight loss ஆகும், அயன் டெஃபிஷியன்சி அதாவது அயன் குறைபாடு சரியாகும், அனீமியா பிரச்சனை சரியாகும், சிவப்பணுக்களோட உற்பத்தி அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த சூப்பை தொடர்ந்து குடிக்கிறதுனால உடம்புல உள்ள நச்சுக்கள் அதாவது டாக்ஸின்ஸ் ஈஸியா வெளியேற்றலாம். அப்படி என்ன சூப்புன்னு யோசிக்கிறீங்க? வாங்க பார்த்துடலாம். இது முருங்கைக்கீரையை யூஸ் பண்ணி செய்கிற சூப். முருங்கைக்கீரை மட்டும் கிடையாது, முருங்கைப்பூவும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த முருங்கைப்பூ ரத்தத்தை பியூரிஃபை பண்ணும், ரத்த அழுத்தத்தை குறைக்கும், அதே மாதிரி ஹீமோக்ளோபினோட லெவலை அதிகரிக்கும். குழந்தைங்களோட உணவில் இந்த முருங்கைப்பூவை தொடர்ந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட இம்யூனிட்டியை அதிகரிக்கும். முருங்கைக்கீரையில் விட்டமின் சி, அயன் அப்புறம் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. அதனால இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பலன்கள் இருக்குது. பொதுவாக நம்ம பொரியல் பண்ணுறப்ப கீரையில் உள்ள தண்டை எடுத்துருவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம சூப் பண்ண போகிறதுனால இந்த தண்டை நான் சேர்த்தே போட்டுக்கிறேன். ஒரு பெரிய பவுல் அளவுக்கு நான் இந்த முருங்கைக்கீரை அப்புறம் முருங்கைப்பூ அப்புறம் அதோட தண்டு இது மூணையும் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். அதோட 10 சின்ன வெங்காயம் போல் சேர்த்துக்கலாம். அதோட 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இந்த மலை பூண்டுன்னு சொல்லுவாங்களே அது சேர்த்துக்கிறேன். அதோட 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும், அதே மாதிரி வெயிட் லாஸை ப்ரமோட் பண்ணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 2 கப் அளவுக்கு தண்ணி 500 ml போல் இருக்கும் இது. அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு குக்கர் மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணலாம். இப்போ கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 5வது விசில் வந்துட்டுருக்கு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ 15 நிமிஷம் கழித்து ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டுறதுக்கு ஒரு அகலமான வடிகட்டியாக பெருசாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஸ்பூன் வச்சு அழுத்தி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி இந்த சூப்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா அழுத்தம் கொடுத்து சக்கை மட்டும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏற்கனவே வெந்துட்டதுனால ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து சக்கை மட்டும்தான் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இதை நம்ம இப்போ கீழே போட்டுடலாம். இப்போ இந்த சூப்பை இப்படியே சூடாக மிளகுத்தூள் போட்டு குடித்தா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சூப்பை மறுபடியும் நான் சூடு பண்ணிக்கிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துக்கிறேன். நான் முதவே சொன்ன மாதிரி இந்த சூப்பை இப்படியே குடித்தாலே சூப்பராக இருக்கும். ஆனால் நான் கொஞ்சம் திக்காக்குறதுக்காக ஒரு குட்டி பவுலில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடரும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கரைச்சிட்டு இந்த சூப்போடு சேர்த்துக்க போகிறேன். இப்படி செய்கிறதுனால சூப் திக்காகுமே தவிர டேஸ்ட்டில் எந்த வித்தியாசமும் இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் ஃப்ரெஷ்ஷான மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஆரோக்கியமான சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை தொடர்ந்து 30 நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொப்பை குறையிறது நல்லாவே வித்தியாசம் தெரியும். ஒரு சிலருக்கு இதை குடிக்க ஆரம்பித்த புதுசில் ஒத்துக்காத மாதிரி இருக்கும், ஆனால் போக போக பழகிரும். இதை வெயிட் லாஸ்க்காக குடிக்கும்போது நல்ல பலன் கிடைக்கிறதுக்காக எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு அருமையான உங்கள் உடம்புல உள்ள நச்சுக்கள்லாம் வெளியேற்றக்கூடிய டீடாக்ஸ் ட்ரிங்க். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷய் பாத்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.